அமெரிக்காவில் சேகரித்திருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாக, அதாவது மணி லாண்டரிங் என்ற செயற்பாட்டின் மூலமாக அவர் சேகரித்த சொத்துக்கள் அவர் நிறைய இருக்கிறது. இந்த சொத்துக்களை வைத்து பசில் ராஜபக்சவை அமெரிக்காவிலே கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, கைது செய்ய முடியும் என்று ஊடகங்களை திசை திருப்பிவிட்டு சென்றது தெளிவாக விளங்கியது. ஆகவே ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒரு பக்கம் காத்திருக்க அவர்கள் திசை திருப்பி விட்டு மறுபக்கமாக அவர் உள்ளே சென்று விட்டார். இது என்னத்துக்காக அவர் உள்ளே போனார்? சுயடிக்கு யோசித்த ராஜபக்சவும் சிஐடிக்கு வெளியே வந்து அவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை கேட்கும் போது எந்த விதமான கேள்விக்கும் பதில் கொடுக்கவில்லை. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று பரபரப்பான ஒரு அரசியல் நிலவரமாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் சிஐடிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய புதல்வர் யோசித்த ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார் ஒரு விசேட வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக. அதேபோல் எஃப்சிசிஐடிக்கு முன்னாள் அமைச்சரான விமல் வீரவன்ச, அவருடைய சட்டத்தரணியாக வழக்கறிஞராக உதய் கம்மன்பில ஆகியோரும் இன்று எஃப்சிசிஐடிக்கு சென்று ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை வழங்கி வந்திருக்கிறார்கள். இது பற்றி நாங்கள் இந்த காணொலியில் பேசுவதோடு இப்போது அனுர ஜனாதிபதி தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகின்றது, எடுக்கப் போகின்ற தீர்மானங்கள் எவ்வாறானதாக இருக்கப் போகின்றது, மக்கள் எதிர்பார்த்த அந்த அதிரடியான நடவடிக்கைகள் இடம்பெறுமா? அதே போல் இப்பொழுது இலங்கையில் எங்களுக்கு தெரியும், தேசிய மட்டத்திலே ஒரு செயற்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு விசேட செயற்திட்டமும் ஆரம்பமாகி இருக்கின்றது, ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம். ஆகவே இது பற்றி நாங்கள் ஒரு குறுகிய நேரத்திலே பேசலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களை பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அந்த நேர்காணலில் தஹா ஐன்ஸ்டைன். எங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக பல்வேறு நேர்காணல்களில் எங்களோடு இணைந்து பல நம்ம அறியாத பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர். வணக்கம் தஹா ஐன்ஸ்டைன் அவர்கள். வணக்கம். புது வருட வாழ்த்துக்கள். முதலில் உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்கள் ஆட்டுமாக. புதிய வருடத்திலே புதிய திட்டங்களோடு இந்த அரசாங்கம் பயணிக்க ஆரம்பித்திருக்கிற சந்தர்ப்பத்தில் என்னை இந்த கலையத்துக்கு அழைத்து அரசாங்கத்தினுடைய சில திட்டங்கள் குறித்து என்ன அடுத்த நாட்ட நடவடிக்கை என்பதை நீங்கள் ஆராய்வதற்கு அழைத்திருக்கு நன்றி. ரைட். இப்போ தெரியும் எங்களுக்கு, இன்றைய தினம் யோசித்த ராஜபக்ஷ சிஐடிக்கு வருகை தந்தார். அந்த வருகை தருவதே ஒரு விசித்திரமாக தான் இருந்தது. காரணம், ஊடகவியலாளர்கள் அனைவருமே சிஐடிக்கு முன்பாக, கொழும்பு கோட்டையில் அமைந்திருக்கின்ற சிஐடிக்கு முன்பாக நாங்கள் அனைவருமே தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது யோசித்த ராஜபக்ச வரப்போகின்றார், வாக்குமூலத்தை பெறுவதற்காக அவரிடம் நாங்கள் கேள்விகளை கேட்பதற்கு தயாராக இருக்கும் வேளையிலே யோசித்த ராஜபக்சனுடைய நெருங்கிய தொடர்புடைய ஒரு மூவர், அவரோடு வந்த மூவர் ஊடகவியலாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் வந்து பேசுகிறார்கள், இன்னும் வரவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். யோசித்த இன்னும் வரவில்லை இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் போதே யோசித்த ராஜபக்ச மறுபக்கத்திலே உள்ளே சென்று விடுகின்றார். இது ஊடகங்களை திசை திருப்பிவிட்டு சென்றது தெளிவாக விளங்கியது. ஆகவே ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒரு பக்கம் காத்திருக்க அவர்கள் திசை திருப்பி விட்டு மறுபக்கமாக அவர் உள்ளே சென்று விட்டார். இது என்னத்துக்காக அவர் உள்ளே போனார்? சுயடிக்கு இன்றைக்கு என்னத்துக்கு போனார் அப்படின்னு பார்த்தால், இந்த கதிர்காம பகுதியில் இருக்கின்ற அரச காணி உரிமம் தொடர்பாகத்தான் அவர் வாக்குமூலம் ஒன்றை வழங்க சென்றார் என்று ஒரு சில தகவல் இருக்கிறது. அல்லது வேறு வேறு என்னென்ன வாக்குமூலங்கள் அவரிடம் பெறப்பட்டது என்பது குறித்த எந்த விதமான தகவல்களும் இன்னமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் இப்போதைக்கு இந்த கதிர்காம பகுதியில் இருக்கின்ற அந்த காணி தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளத்தான் சுயடி அழைப்பு. அதே போல்தான் விமல் வீரவன்ச 2022ஆம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் ஒரு விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவர் அமெரிக்காவில் சேகரித்திருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாக, அதாவது மணி லாண்டரிங் என்ற செயற்பாட்டின் மூலமாக அவர் சேகரித்த சொத்துக்கள் அவர் நிறைய இருக்கிறது. இந்த சொத்துக்களை வைத்து பசில் ராஜபக்சவை அமெரிக்காவிலே கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, கைது செய்ய முடியும் என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நேர்காணலில். ஆகவே அது சம்பந்தமாக விமல் வீரவன்ஸ் அவர்களுக்கு இன்னும் என்னென்ன விவரங்கள் தெரியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, அது சம்பந்தமான வாக்குமூலங்களை பெறுவதற்காகத்தான் இன்று எஃப்சிசிஐடிக்கு விமல் வீரவன்சமும் அழைக்கப்பட்டார். ஆகவே அந்த வாக்குமூலங்களை வழங்கிவிட்டு
திரும்பி ஊடகங்களுக்கு விமல் வீரவன்ச அவர்கள் கருத்தெரிவிக்கும் போது அவர் கூறினார், பெசில் ராஜபக்ஷ பற்றி தான் அறிந்த விடயங்களை FCCIDக்கு வழங்கியிருப்பதாகவும், ஆகவே இது பற்றி இந்த அரசாங்கம் என்ன தீர்மானம் எடுக்கும், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கும் என்று பார்த்துவிட்டு அவருக்கு தெரிந்த ஏனையவர்கள் பற்றியும் வாக்குமூலங்களை வழங்குவதற்கு அவர் தயாராக இருப்பதாகவும் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்திருந்தார். ஆகவே அவர் இன்னும் நிறைய விடயங்களை அறிந்து வைத்திருப்பதாகத்தான் அவர் கூறுகிறார். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி அமையும் என்று தெரியாது. இப்படித்தான் இன்றைய கொழும்பு நிலவரம் இருந்தது. யோஸ்த ராஜபக்சவும் சிஐடிக்கு வெளியே வந்து அவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை கேட்கும்போது எந்த விதமான கேள்விக்கும் பதில் கொடுக்கவில்லை. மாறாக கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சென்று போலீசாரிடம் இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். இப்படித்தான் இன்று சிஐடி மற்றும் FCCIDயில் நடந்த நிலவரங்களாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது தாகா ஐன்ஸ்டீனோடு பேசலாம். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விடயம் ஆரம்பமாகியிருக்கிறது. அதோடு சேர்த்து இப்பொழுது இந்த முக்கியமான விசாரணைகளும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கும் அடுத்த கட்டம்? எதுவும் அதிரடி கைதுகள் இடம்பெறுமா அல்லது உங்களுக்கு அறிந்த விடயங்கள் என்ன? ஜனவரி 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஆரம்பிப்பதாக தோழர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதே போன்று ஜனாதிபதி செயலகத்திலே அதற்கான விடயங்கள் பேசப்பட்டது. அதற்கான டாஸ்க் ஃபோர்ஸும் போடப்பட்டிருக்கிறது. 18 பேர் அடங்கிய டாஸ்க் ஃபோர்ஸ் போடப்பட்டிருக்கு. அதிலே மகேல சங்கக்கார போன்றவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா துறை சார்ந்தவர்களுமே அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே எல்லா துறை சார்ந்த விடயங்கள் குறித்தும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவிலே கவனிக்கப்படும் என்பதை ஒரு அறிகுறியாக இதை நாங்கள் காண, விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், அனைத்து அலுவல்கள் துறைகளாக இருக்கலாம், எல்லா துறைகளிலுமே க்ளீன் பண்ண வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் தமிழர்கள் யாரும் உள்ளடக்கப்படவில்லை என்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. எல்லா கட்டத்திலுமே சிறுபான்மையினர் என்று தங்களை தாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழர்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, தாங்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற விடயத்தை ஒரு ஆதங்கமான முறையிலே பேசி வருகிறார். இது ஒரு நாடு என்பதை நான் எப்போதுமே சொல்லக்கூடிய விடயம். இது இலங்கை நாடு, இலங்கை பிரஜைகள். நாம் ஏன் இன ரீதியாக மத ரீதியாக நம்மை நாம் பிரித்து கொள்ள வேண்டும்? நமது நாட்டை நாம் சரியான முறையிலே, சரியான துறையிலே, சரியான அடிப்படையிலே கொண்டு செல்லப்பட வேண்டுமாக இருந்தால் தகுதியானவர்களை நாங்கள் அங்கு நியமிக்கப்பட வேண்டும். இதிலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இன ரீதியாக அல்லது பகிர்வுகள் என்று வருகின்ற போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது அந்த பகிர்வுகளிலே ஒரு ஓரவஞ்சனை செய்யப்படுகிறார்கள் என்றால் அதை விமர்சனமாக்கலாம். இதுவரையிலே அவ்வாறான இது நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு வகையிலே சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய தமிழர்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, இதை சாதகமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்னுக்கு எடுக்க போகிற நடவடிக்கைகள் அனைத்துமே பெரும்பான்மை சமூகமாக நாங்கள் பார்க்கின்ற சிங்களவர்களை குறிவைத்ததாக இருக்கப் போகின்றது. கூடுதலாக அநேகமாக அவ்வாறு தான் அமையப் போகின்றது. என்றால் ஊழல் என்ற விடயத்திலே அதிகமாக இந்த அதிகார மட்டத்தில் இருந்தவர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சு பதவிகள் துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதிகமாக இந்த ஊழலிலே ஈடுபட்டவர்கள் என்றால் சிறுபான்மையினர் என்று குறிப்பிடுவர்களை விட அதிகமாக பெரும்பான்மை சமூகத்தினர் தான் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே உள்ள 2015 அல்ல 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்டு வந்த அரசாங்கத்தில், மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக அது அதிகமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சிறுபான்மையினர் யாராவது அந்த இடத்தில் இருந்தால் சிறுபான்மையினர் மூலமான அந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டால் அது வேறு விதமான விதத்திலே, ஒரு இன ரீதியான விதத்திலே கொண்டு செல்வதற்கு அடிப்படையாக அமைந்தது. எனவே அவ்வாறு இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இனம் சார்ந்தவர்களை உள்வாங்கப்படவில்லை என்றதை விட நாட்டு பிரஜை பொருத்தமானவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கின்றோம். உதாரணத்துக்கு பெசில் ராஜபக்ச குறித்த விடயங்கள் நீங்கள் பேசினீர்கள். பெசில் ராஜபக்ச குறித்த அவருடைய சொத்து சேர்ப்பு குறித்த விடயங்கள் எல்லாம் இப்போது விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பெசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச இலங்கையின் பொருளாதாரத்தை திண்டு தொலைத்தவர்கள் என்ற ரீதியிலே உயர்நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்ட மூவர். எனவே இவர் நிதியமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் இவர் சொத்துக்களை எவ்வாறு சேர்த்திருக்கிறார், அதுக்கு முந்தி இருந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு சொத்துக்கள் சேர்த்திருக்கிறார், வெளிநாடுகளில் எவ்வாறான சொத்துக்களை இவர் வைத்திருக்கிறார் என்ற விடயத்தை
கட்டாயமாக எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே இவர்கள் ஏற்கனவே இனவாதத்தையே அவர்களுடைய அரசியல் முதலீடாக வைத்து செயற்பட்டவர். திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விடக்கூடாது என்றதிலே நாங்கள் சாதகமாக அந்த சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் இதை சாதகமாக்கி பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது உள்வாங்கப்படுவார், நிச்சயமாக உள்வாங்கப்படுவார். இப்போது எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகளிலே சிறுபான்மையினரை எங்கேயாவது ஒரு குறிவைத்து இவர்கள் மூலமாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது, சிறுபான்மையினர் எங்களை பெரும்பான்மையினருடைய விடயங்களை செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலே ஏதாவது தவறான கருத்துக்களை கொண்டு சேர்த்து இன ரீதியான ஒரு முருகலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பு இப்போது இல்லை. அதற்கு சந்தர்ப்பத்தை இல்லாத ஒரு அணியைத்தான் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்திலே அவர்கள் நீங்கள் அதை பெரிய அளவிலே இதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக பெசில் ராஜபக்சேவுடைய அமெரிக்க சொத்துக்கள் குறித்த விடயத்தை இன்று விமல் வீரவங்ச பேசியதாகவும் அது சம்பந்தமான விஷயங்கள் அவர் தெரிஞ்சதாகவும் அவர் கடந்த காலங்களிலே கொடுத்த செவ்வியிலே அவர் குறித்த விடயங்கள் பேசப்பட்டதனால் அதுக்கான வாக்குமூலங்களை அளித்ததாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இதிலே முக்கியமான ஒரு விடயம் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்த உடனே இந்தியா அழைத்தது, சீனா அழைக்கின்றது, அமெரிக்கா குறிப்பிட்டது. நான் 3 விடயங்களை சொல்லி இந்தியா அழைத்து அந்த மரியாதையை செலுத்தி இருக்கிறது, சீனா அழைத்திருக்கிறது, சீனா செல்ல இருக்கிறார், அமெரிக்கா வாக்குறுதி வழங்கி இருக்கிறது. இலங்கை நாட்டுக்குள் ஏதாவது சட்டங்களை கொண்டு வந்து வேறு நாடுகளிலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் இலங்கையற்கான சொத்துக்கள் இருக்குமா என்றால் அவற்றை மீண்டும் உங்களது நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சட்டங்களை இயற்றுவதற்கும் அதற்கான உதவியை செய்வதற்கும் நாம் தயார் என்ற விடயத்தை அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. முதல் அமெரிக்காவிலிருந்தே ஆரம்பிக்க போகிறோம். பெசில் ராஜபக்சேவுடைய அமெரிக்க சொத்துக்கள் எல்லாம் அநேகமாக அவருடைய ஊழல் அது சொத்து குவிப்புகள் ஏதாக இருந்த அரசியல் காலத்திலே அவர் அரசாங்கத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொத்து குவிப்பு செய்திருப்பாராக இருந்தால் அவரும் அவரோடு சம்பந்தப்பட்ட சிறுபான்மையினராக இருக்கலாம், பெரும்பான்மை இனத்தவர்களாக இருக்கலாம். குறிப்பாகவே 10% என்ற விஷயம் பேசப்பட்டது பெசில் ராஜபக்சே குறித்தே பேசப்பட்ட விஷயம். 10% எதை செய்தாலும் செய்து விட்டுப்போ 10% எனக்கு தந்தாண்ட அடிப்படையில் தான் கடந்த கால அரசியலில் இருந்தது. 10% பழக்கியவர்களும் இருக்கிறார். இவருக்கு 10% பழக்கி விட்டார்கள் சொல்லி பார்க்கின்ற போது அது சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் தான் அதை பழக்கியே விட்டார். அதை நான் பேர் சொல்லி குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. அது ஊழல் என்று சொன்னாலே அவருடைய பேர் தான் குறிப்பிடார். ஒரு சிறுபான்மை இனத்தவர் அல்லது ஊழல்வாதின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்ல இவர் தான் அவர் தான் என்ற விஷயத்தை பேசிவிடுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பகிரங்கமாக தெரிஞ்ச விஷயம். இப்போ இவருடைய மிக நெருக்கமான கூட்டாளி கடந்த அரசாங்கத்திலே அவரை விட்டு வெளியேறி செல்ல எனக்கு மனமில்லை என்ற அடிப்படையிலும் அவர் பேசியிருக்கிறார். எனவே அவர்களும் இதிலே உள்வாங்கப்படுவார், இந்த விடயங்களில் உள்வாங்கப்படுவார். முதலாவது முதலையை பிடித்தால் குட்டி முதலையெல்லாம் தொடர்ந்து பிடித்து விட்டு வர முடியும். அதே போல் யோசித்த ராஜபக்ச உடைய விஷயமும் பேசியிருந்தீர்கள். யோசித்த ராஜபக்ச ஒரு அரச ஊழியராக இருந்திருக்கிறார், கடற்படை அதிகாரியாக இருந்திருக்கிறார். கடற்படை அதிகாரி ஒருவருக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கப்படும் என்று தெரியும். அந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு இவ்வாறான சொத்துக்களை அவர் சேர்த்திருக்கிறார் என்ற விடயத்தை ஆராயப்படுகின்ற போது இவருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. யோசித்த ராஜபக்சேவுக்கு நான் ரத்னபுர வன பகுதியிலே மிகப்பெரிய உல்லாச விடுதி ஒன்று இருக்கின்றது, உல்லாச விடுதி ஹோட்டல் ஒன்று இருக்கின்றது. அதே போல் பல அரச காணிகளை அவர்கள் கைவசப்படுத்தியிருக்கிறார்கள். பல சொத்துக்கள் அவர்களிடம் இருக்கிறது, அவருடைய பேரில் பல சொத்துக்கள் இருக்கிறது. ஆகவே இதுகள் குறித்து ஆராயப்படுகின்ற போது ஒரு அரச ஊழியராக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை ஊழியராக இருக்கின்ற அடிப்படையில் அந்த அடிப்படையிலே தான் அவர் முதலாவது கொண்டு வரப்பட்டார். மற்றவர்களை பொறுத்தவரையில் அரசியல்வாதி நாமல் ராஜபக்ச, அவருடைய தம்பி இருக்கிறார், அவரும் சில சந்தர்ப்பங்களிலே சந்திரிகா அதாவது செய்மதி அனுப்பிய 350 கோடி ரூபாய் அளவிலான ஒரு அரச சொத்தை வீணடித்து செய்மதி, அது குறித்தும் அவர் விசாரணைக்கு எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது போன்ற இந்த ஊழல்கள் குறித்த விடயங்கள் அனைத்துமே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அந்த திட்டத்துக்குள் வருகின்றது. வெறுமனே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற உடனே இருக்கிற குப்பையை அள்ளி போட்டு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற குப்பையில் துப்புராக்குறது அல்ல. கிளீன் என்பது டோட்டலாக முழுமையாக இந்த அரசாங்கத்தில் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சகல விதமான அத்தனை நிறுவனங்கள் அரச நிறுவனங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அத்தனை ஊழல்களும் கண்டறியப்பட்டு அவை முழுமையாக துடை தெரியப்பட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு தரமான மனிதநேயமிக்க மனிதர்களை உருவாக்குவதும் மனிதநேயமிக்க மனிதர்களை கொண்ட அரச இயந்திரங்களை உருவாக்குவதுமே இதன் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள் அந்த அத்தனை இந்த கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல்களாக இருக்கலாம், கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற கொள்ளைகளாக இருக்கலாம், கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற
தேவையற்ற பதவி கொடுப்புகளாக இருக்கலாம், அதாவது வேறு ஏதாவது தொழில் வாய்ப்புகள் கொடுத்ததாக இருக்கலாம். இவ்வாறெல்லாம் கண்டறியப்பட்டு அவையெல்லாம் துடைத்தறியப்படும். அதே போன்று கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நிறைய அரச காணிகள், யூடி காணிகள் எல்லாம் தாறுமாறாக கண்டபடி அவர்கள் எந்த விதமான டெண்டரும் கோரப்படாமல் அவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கு 35 வருடம், 40 வருடம், 90 வருடங்களுக்கு அவர்கள் டெண்டர் இல்லாமலே கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று திருகோணமலையில் அல்லது கிழக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட திட்டங்கள், வேலை திட்டத்தை வெறுமனே 3.5 கோடி ரூபாய் போன்ற சின்ன திட்டங்களாக அதை வகுத்து எந்த விதமான டெண்டர் கோரிக்கையிலும், அதாவது கேள்வி மனுவும் தாக்கல் செய்யப்படாத நிலையிலே அவர்கள் அந்த 700 கோடி ரூபாய் வேலை திட்டத்தை அந்த கிழக்கு மாகாணத்திலிருந்து அமைச்சர்கள் வியாழேந்திரன் மற்றது பிள்ளையான் போன்றவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான விலைகளை செய்திருக்கிறார்கள். அதுவும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதுவும் அவை அனைத்துமே இவ்வாறாக அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாற்றி எந்த விதத்திலே அரசு சொத்துக்களை கொள்ளையடித்திருக்கிறார்களோ அவை அனைத்தையுமே உள்வாங்கப்பட்டு நிச்சயமாக அவற்றிற்கான தண்டனைகள் வழங்கப்படும். அதே நேரம் தொடர் விஜித் ஹேரத் அவரும் ஒரு விடயத்தை சொல்கிறார், நாங்கள் மிக கடுமையான தீர்மானங்களை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது என்றால் மக்கள் கூடுதலாக எதிர்பார்த்தது இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், ஊழல்வாதிகளிடமிருந்து அத்தனை சொத்துக்களும் மீண்டும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் விரும்பியது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அல்லது அவர்களுக்கான உணவு பிரச்சனைகளையும் விட அவர்கள் முதற் பிரச்சனையாக கொண்டதே அந்த ஊழலை தான் அவர்கள் முன்னோக்கி மக்கள் இந்த வாக்களித்தார், இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே அதை மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கின்றது, கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு. அதுக்கான சில சட்ட வரைவுகளை, சட்ட அமலாக்கங்களை கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் கடுமையான தீர்மானங்களை எடுக்க போகிறோம் என்ற விடயத்தை தோழர் விஜித் ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை மக்கள் பக்கம் திருப்பி விடுவதற்காக நாங்கள் ஏதோ மக்களை அடக்கி ஆளப் போவதாக, மக்களை இருக்க போவதாக போன்ற ஒரு தோரணையை சில மீடியாக்கள் மூலமாக அவர்கள் கொண்டு சேர்க்கணும். அவ்வாறு அல்ல. நிச்சயமாக இந்த ஊழல்களுக்கும் அதே மாதிரி இந்த நாட்டை சூறையாடியவர்களுக்கும் எதிராகத்தான் இந்த சட்டங்கள் அமைய இருக்கின்றோம். அதற்கான இறுக்கமான சட்டங்களைத்தான் நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்போம் என்ற விடயத்தை தோழர் விஜித் ஹேரத் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது கடந்த கால அரசாங்கங்கள் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும், என்பிபி ஜேவிபி என்றால் இன்றைய ஃபைல்களோடு தான், ஆதாரங்களை கையில் வைத்து கொண்டு தான் இந்த ஊழல் இடம்பெற்றிருக்கின்றது. மிக முக்கியமாக ராஜபக்சக்களுடைய குடும்பத்திலே செய்யப்பட்ட ஊழல் மோசடிகள் குறித்து நிறைய ஃபைல்கள் தற்போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கருடைய கைகள், அப்பொழுது எதிர்க்கட்சியில் அமர்ந்திருந்தால் அவருடைய கையில் நிறைய ஃபைல்கள் மூலமாகத்தான் ஆதாரங்களோடு பேசினார். ஆனால் இப்பொழுது ஒரு சில கருத்துக்கள், மக்களுடைய பக்கமிருந்த ஒரு சில கருத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்று வைத்திருந்த ஃபைல்கள், ஆதாரங்களை வைத்துக்கொண்டும் கூட ஏன் இன்னும் எந்த விதமான பெரிய கைதுகளும் இடம்பெறவில்லை? வாக்குமூலங்கள் பெறுகின்றார்கள், அதை பதிவு செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஏன் இன்னமும் விசேட கைதுகள், இது நல்ல நல்ல ஆதாரங்கள் இருந்தும், ஆழமான ஆதாரங்கள், அடிப்படை உண்மைகள் இருந்தும் கூட ஏன் கைதுகள் இடம்பெறவில்லை என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இதற்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பதில்? தோழர் அனுரகுமார் திசாநாயக்க அல்லது எங்களுடைய கட்சியை நம்பி வாக்களித்த மக்கள் இந்த ஃபைல்களை ஒப்படைத்தது எங்களிடம் நம்பிக்கையோடு ஒப்படைத்திருக்கிறார்கள். முழுமையான ஃபைல்களையும் கட்சி ஊடாக நாங்கள் தேடி பெற்றதல்ல. எங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அங்கு இடம்பெறுகின்ற ஊழல்கள், தவறுகள், பிழைகளை இவ்வாறாக நடக்கிறது, நிறுத்துங்கள், முடிந்தால் பேசுங்கள் என்ற அடிப்படையிலே ஃபைல்களை கொடுத்தார். அது ஒன்றுமே முழுமை பெற்ற ஃபைல்கள் அல்ல, முழுமை பெற்ற தொகுப்புகள் அல்ல. அதிலே குறைபாடுகள் இருக்கின்றது. குறைபாடுகளோடு போய் நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்கின்ற போது அதில் முழுமையான ரீதியிலே அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியாது. அவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட ஃபைல்களாக ஆக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளுக்கு ஒரு தவறு இடம்பெற்றிருக்கின்றது என்றால் அது ஊர்ஜிதம் செய்யப்படுவதாக இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளுக்கு மேலதிக தகவல்கள் இந்த ஃபைலுக்கு வந்து சேர வேண்டியிருக்கு, மேலதிக தகவல் எடுக்க வேண்டியிருக்கு. கடந்த கால அரசாங்கத்திலே அதற்கான வசதி வாய்ப்புகள் அரசாங்கத்திற்கு இருக்கவில்லை. இப்போது எங்கள் கையில் அரசாங்கம் இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு ஃபைல்களுமே தேவையான அத்தனை தகவல்களும் திரட்டப்பட்டு முழுமையாக்கப்பட்ட பின் அதற்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது அதற்கான ஆதாரங்களும் அதற்கான முழுமையான ஆதாரங்கள் அமைகின்ற போது தீர்ப்பு சரியான முறையில் அமையும். அந்த தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாத அளவுக்கு அதுக்கு தீர்ப்பு அமையும், அவர்கள் தண்டனை பெறுவார். உதாரணத்துக்கு கெஹலிய ரம்புக்கள விடயம் எல்லாருமே அறிந்த விடயம். அவருடைய சொத்துக்கள் கணக்குகளுக்கு, அவருடைய வங்கி கணக்குகள் அனைத்துமே முடக்கப்பட்டு சொத்துக்கள் அனைத்துமே அரசு உடைமையாக்கப்பட்டாச்சு. அவருடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தேட வேண்டிய உரிமை இது. அது முழுமை பெற்ற ஒரு ஃபைலாக இருந்திருக்குமாக இருந்தால்
அவருடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் இதுக்குள்ளே வந்திருக்கு. இதுக்கு பின் தான் அவருடைய வெளிநாட்டு சொத்துக்களை பற்றி தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இவ்வாறான அரைகுறையான ஒரு நிலையிலே ஒரு தீர்ப்புகள் வருகின்ற போது தண்டனை பெறுபவர்கள் வெளியிலே வருவதற்கோ அல்லது ஏதோ ஒரு அப்பீல் பண்ணி போட்டு அவங்க வெளியில் வருவதற்கோ வாய்ப்புகள் அமைந்துவிடும். அவ்வாறு இல்லாமல் உண்மையிலேயே அவர்கள் குற்றவாளிகள் என்போது தண்டனை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதற்காக அந்த ஃபைல்கள் எல்லாம் முழுமை பெறும் வரும் கொஞ்சம் பொறுக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கின்றார்கள். அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பித்தாகிவிட்டது. அது கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள் அடக்கப்பட்ட விடயம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த குறுகிய நேரத்திலே நாங்கள் பேசிய விடயங்களில் என்னுடைய இறுதி கேள்வி, அனுர ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பக்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த தேசிய செயற்திட்டம், அதே போல் ஏனைய அரசு அதிகாரிகள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி சார்ந்த அனைவரையும் வைத்துக்கொண்டு இந்த முக்கியமான விசாரணைகள், கைதுகள் அல்லது ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியும். சிஸ்டம் சேஞ்சுடைய ஆரம்பம் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா. நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்பது மக்கள் கோரிய சிஸ்டம் சேஞ்ச் என்பது ஒரு துறையிலே அல்லது ஒரு அமைச்சுக்குள்ளே ஒரு அரச நிறுவனத்துக்குள்ளே தவறுகள் நடக்கின்றது என்பதால் அதை முழுமையாக துடை தெரியுங்கள், புதிய சிஸ்டத்தை கொண்டு வாருங்கள். அவ்வாறு இடம்பெறாமல் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆகவே அதுக்குள்ள முதலாவது இருக்கக்கூடிய தவறு செய்தவர்கள், தவறானவர்கள் அங்கிருந்து கிளீன் செய்யப்பட வேண்டும். அதற்கு பின் தான் சரியான ஒரு சிஸ்டத்தை போட்டு அந்த சிஸ்டத்திற்கு வேலை செய்யக்கூடியவர்கள் மீண்டும் அப்பாயின்ட் பண்ணப்பட வேண்டும். ஆகவே க்ளீன் பண்ண போகிறோம், க்ளீனிங் நடக்கும். அதற்கு பின் சரியான சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை வைத்த உண்மையாக நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் அதற்குள் பழக்கப்படுத்தப்படுவார்கள். கிட்டத்தட்ட 76 வருட கால கரப்ஷன் இது. ஒரு யானையை கட்டி வச்சுட்டால், யானை ஒரு பலமான யானை, காலில் செயினை கட்டி வச்சுட்டால் அந்த யானை அதே இடத்துல நின்று பழகிடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு அரச நிறுவனங்கள் அதுக்குள்ளே பழகி இருக்கிறாங்க. அப்போ அதை அவங்கள முழுமையாக நாங்கள் இல்லாமல் ஆக்குறதுன்னு உடனடியாக பிரட்டி போட முடியாது. முதலாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த கரப்ஷனை எல்லாம் எடுக்கணும். கரப்டட் பர்சன்ஸையும் நாங்கள் இல்லாமல் ஆக்கணும். அப்போ கரப்டட் பர்சன் இல்லாமல் ஆக்கணும்னா அவர் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய தண்டனை வழங்கப்பட்டு தான் அவர்கள் அரச உத்தியோகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதற்கு பின் சரியானவர்கள் நியமிக்கப்படுவார்கள், சரியான சிஸ்டம் போடப்படும். இதற்கு பின் வரக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த அரசாங்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொடுக்கும் நோக்கம் எங்களுக்கு இல்லை. நிச்சயமாக இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதைத்தான் இருப்போம். ஆனால் அவ்வாறான விஷயம் வருகின்ற போது மீண்டும் அந்த அரசு நிறுவனங்களை போய் அவதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான சிஸ்டம் போடப்பட்டு விட்டால் அந்த சிஸ்டத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பழகி விடுவார்கள். ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய மக்கள் அதுக்குள்ளே இருப்பார்கள், நாட்டை நேசிக்கக்கூடிய ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அதே அழகான முறையிலே இதற்கு பின் ஆட்சி மாற்றம் வந்தாலும் அழகான முறையிலே அது இடம்பெற்று கொண்டிருக்கும், நாட்டுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய திட்டமாக அமையும். ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான், நாட்டிற்கு நன்மை சேர்க்கின்ற நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நாட்டு மக்கள் வாழக்கூடிய சுதந்திரமாக நன்றாக அவர்களுக்கு நாளாந்தம் செலவழித்து வாழக்கூடிய ஒரு சூழல், நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்று தான் மக்கள் விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கின்றார்கள். அதற்காக ஒரு புதிய அரசாங்கத்தையும் அமைத்தார்கள். அதேபோல் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை, இந்த அரிசி, மாவு என்று அதேபோல் மரக்கறி வகைகள், இவ்வாறான விலைகள் குறித்தும் நிறைய பேசப்படுகின்றது. இவையும் விலை குறைய வேண்டும், மக்களுக்கு ஒரு சாதாரண விலையில் அனைத்தும் கிடைக்க வேண்டும், நலத்தம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சுமூகமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆகவே எதிர்வரும் நாட்களில் எப்படி இந்த நடவடிக்கைகள் அமையும் என்பதை நாங்கள் பார்க்க தொடர்ந்தும் அவதானித்த வண்ணம் தான் இருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அரிசி விலை குறைப்பு குறித்து பேசி வருகின்றார்கள். 65 ரூபாய் அரசாங்கத்திற்கு டெக்ஸ் வருது, அதை குறைக்கலாம் தானே, குறைச்சிட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் தானே என்ற அடிப்படையில் பேசுகிறாங்க. இது தூர நோக்கு சிந்தனையற்றவர்களுடைய செயற்பாடு. அதாவது அரசியலில் தோத்தவர்கள் என்று குறிப்பிடுவதை விட எதிரணியினர், தேசிய மக்கள் சக்திக்கு எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மத்தியிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எதையாவது ஒரு கருத்தை சொல்லி மக்களை குழப்பி மக்களிடம் போய் திரும்பவும் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இவ்வாறான கருத்துக்களை சொல்கிறார். முட்டை விலை அதிகரிப்பு என்றாலும் இப்போ முட்டை விலை நான் நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் காலத்தில் யாருமே இல்லாத அளவுக்கு குறைஞ்ச விலையில் முட்டை வழங்கப்பட்டது. அது எடுப்புக்கு அந்த தீர்மானம் எடுத்திருந்தால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் அதிலே ஈடுபாடு இல்லாமல் போய்விடுவார்கள். முட்டையினுடைய விலையை குறைத்திருப்பார்களாக இருந்தால், குறைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட குறைத்திருப்பார்கள் இருந்தால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, அதற்குடைய ஈர்ப்பை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதே போலத்தான் அரிசியினுடைய விலையை உடனடியாக 65 ரூபாய் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிக்கு விலையை குறைத்து விட்டால்
உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை, எங்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் போய்விடுவோன்ற பயத்திலே அவர்கள் விவசாயத்தை கைவிட்டு விடுவார்கள். இப்போது எல்லா விவசாயிகளும் விவசாய நிலங்களை முழுமையாக பயன்படுத்த போகிறார்கள். இவ்வளவு காலமும் பயன்படுத்தாத தரிசு நிலங்களையும் விவசாயத்துக்கு ஈடுபட போகிறார். காரணம், 230 ரூபா அரிசியாக இருக்குது. எனவே நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கும், அரசாங்கமே நெல்லை நல்ல விலைக்கு வாங்குவார்கள் என்ற அடிப்படையில் நம்பிக்கையோடு விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபடுவார்கள். எனவே எதிர்வரும் ஒரு 3-4 மாதங்களுக்கு பின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து சில சந்தர்ப்பங்களில் நான் ஆசைப்படுகிறேன், எங்களுடைய நாட்டிலிருந்து நெல்லை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கோ அரிசியை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் உற்பத்தி அதிகரிக்கப் போகின்றது. மக்கள் இருக்கின்ற விவசாயிகள் விவசாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கப் போகின்றார்கள். விவசாய உற்பத்தியின் மீது வரக்கூடிய விலை, அரசாங்கம் கொடுத்து எடுக்கக்கூடிய விலை அதிகரிக்கப் போகின்றது. அதிகமான அரிசி விலை இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கூடுதலான விலை கொடுத்து அரசாங்கம் வாங்கும். அதே போல் தனியாரும் அதை விலை கொடுத்து வாங்குவார்கள் என்ற அடிப்படையிலே விவசாயம் ஊக்குவிக்கப்படுவதற்கான நிலையிலே தான் அங்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்தடுப்பிலே விலை குறித்திருந்தால் அத்தனை விவசாயிகளும் கைவிட்டுவார். விவசாயத்தை கைவிட்டால் மீண்டும் ஒரு கிரைசிஸ் உருவாகுது, மீண்டும் ஒரு தட்டுப்பாடு உருவாவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே நாங்கள் அவ்வாறு தட்டுப்பாடு ஏற்பாடு மீண்டும் இறக்குமதிக்கே நாங்கள் செல்ல வேண்டி வரும். ஆகவே இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும். உள்நாட்டு உற்பத்தி நிறைவடைய வேண்டும், தன்னிறைவடைய வேண்டுமாக இருந்தால் உடனடியாக எங்கள் விலை குறைப்பை ஏற்பாடும் நீண்ட தூர நோக்கு சிந்தனையோடு தான் இந்த விலை குறைப்பு இல்லாத ஒரு நிலையிலே அரிசிக்கான விலையை ஏற்படுத்தியது. இவ்வாறு நாங்கள் தூர நோக்கு சிந்தனையோடு தான் எங்களுடைய தீர்மானங்கள் இருக்கின்றதே தவிர முட்டாள்தனமாக இந்த மக்கள் மத்தியிலே தங்களுடைய செல்வாக்கை இழந்த அரசியல்வாதிகள் மக்களை குழப்புவதற்காக சில கருத்துக்களை சொல்கிறார். அரசாங்கத்தின் 65 ரூபா அந்த அரசாங்க வருமானத்தை குறைத்து விட்டால் மக்களுக்கு கொடுக்கலாம். அப்போ அரசாங்கத்தை ஓட்டுறது எப்படி? அரசு நிறுவனங்களுக்குரிய சம்பளங்கள் கொடுப்பது எப்படி? இப்போ மக்களை குழப்புறவங்க சில நேரம் அந்த பொருளாதாரம் தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் குழம்பி விடுகிறார்கள். அவர்களை குழப்ப வெளிக்கிடுவதற்கான ஒரு சில வேலை திட்டங்களையும் நாங்கள் எதிர்காலத்திலே செய்ய இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு முக்கியமான நீங்கள் தெளிவூட்டலையும் வழங்கியிருந்தீர்கள், அதற்கு நன்றி. ஆகவே இந்த குறுகிய நேரத்தில் நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எதிர்வரும் நாட்களிலும் நாங்கள் ஐன்ஸ்டைன் அவர்களை இணைத்துக்கொண்டு நிறைய நேர்காண நிகழ்ச்சிகளை செய்து அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகின்றது, நடக்கும் விடயங்கள் பற்றிய ஒரு தெளிவினை பெறவிருக்கின்றோம். கட்சி சார்பில் தான் அவர் பேசுகின்றார். ஆகவே இன்று எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. லங்காசிரிக்கும் நண்பராகி விட்டீர்கள், தோழராகி விட்டீர்கள், தோழர் திலீப்சன் அவர்களுக்கும். தொடர்ந்தும் நான் மீண்டும் எதிர்பார்க்கிறேன், இவ்வாறான விடயங்களை தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு சென்றடைவதற்கு நான் இதை ஒரு ஊடகமாக, எனக்கு ஒரு ஊடகமாக நான் பயன்படுத்திக் கொள்வேன். இதுக்கு சந்தர்ப்பம் தொடர்ந்து எனக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் பலத்த நன்றிகளை, மிக மிக நெருக்கமான நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த கலையத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், உரிமையாளர்களுக்கும் நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆகவே இந்த நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைத்திருக்கும் நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய தினம் நடந்த அதிரடியான செயற்பாடுகள், அரசியல் களத்திலே நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, முக்கியமான செய்திகள் என்பது குறித்தும் நாங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கின்றோம். இதன் பின்புலம் எப்படி இருக்கின்றது, அடுத்து நடக்கும் என்பது குறித்தும் பேசியிருந்தோம். ஆகவே ஒரு பயனுள்ள ஒரு உரையாடலாக, ஒரு காணொலியாக அமையும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். லங்கா ஸ்ரீகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹருடன் நான் டெல்ஷான் வின்சன் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.